Hi friends, welcome to PG's Kitchen. இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறோம்னா ஹோட்டல் ஸ்டைல்ல உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்: 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கெல்லாம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி. நெக்ஸ்ட் தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேன். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. எடுத்து வச்சுருக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாம் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வேகணும். முழுசாக இருக்கக்கூடாது. தக்காளி நல்லா வெந்துருச்சு. நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இதை பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு இடம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா நல்லா வேகணும். தண்ணிலாம் லைட்டாக வற்றணும். மசாலா வெந்துருச்சு. தண்ணி நல்லா வற்றிருச்சு. நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.